மகாபாரத போருக்கு பின் பாஞ்சாலி ஒரு நாள் அஸ்தினாபுரத்தின் அரண்மனை மாடத்திலிருந்து பார்க்கும்போது ஓரிரு ஆண்கள் தவிர அனாதை குழந்தைகளும் மற்றும் கணவனை இழந்த பெண்களுமே அதிகமாக அங்குமிங்கும் சோகத்துடன் சுற்றித் திரிவதைக் கண்டவள் மனம் சஞ்சலத்துடன் இருக்கும்போது கிருஷ்ணர் அந்த அறைக்குள் நுழைய திரௌபதி கிருஷ்ணரை பார்த்ததும் ஓடி வந்து அவரிடம், இந்த மக்களின் நிலைக்கு நான் தான் காரணமா என்று கேட்டு கண்ணீர் வடிகிறாள். அதற்கு கிருஷ்ணர், நீ மட்டுமே காரணம் என்று சொல்லிவிட முடியாது. நீ பழிவாங்க நினைத்தாய், வெற்றி பெற்றாய். உன் பழிவாங்கல் முடிந்தது. நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே. துரியோதனனும் துச்சாதனனும் மட்டுமல்லாமல் கௌரவர்கள் எல்லாரும் மடிந்தனர். உப பாண்டவர்கள், உற்றார், உறவினர் என்று பலர் மாண்டனர். ஒருவேளை இந்த நிலை மாறியிருக்கலாம். உனது சுயம்வரம் நடந்தபோது கர்ணனை அவமானப்படுத்தாமல் போட்டியில் கலந்து கொள்ள அவருக்கு வாய்ப்பளித்திருந்தால், அல்லது குந்தி உன்னை 5 கணவர்களுக்கு மனைவியாக்கும்படி கூறியதை அப்போது ஏற்றுக்கொள்ளாதிருந்தால், அல்லது உன் அரண்மனையில் துரியோதனனை பார்த்து பார்வையற்றவரின் மகன்கள் குருடர்கள் என்று நீ சொல்லாதிருந்தால், நீ மானபங்கப்பட்டிருக்க மாட்டாய். நம் வார்த்தைகள் கூட ஏற்படும் விளைவுகளுக்கு பொறுப்புதான். அதன் தீய விளைவுகள் உன்னை மட்டுமல்ல, உனது சுற்றத்தையும் மகிழ்ச்சியற்றதாக ஆக்கிவிடும். இதையெல்லாம் கேட்ட பாஞ்சாலி பதில் உரைக்க முடியாமல் மௌனி ஆனாள்.